ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு நல்ல ஆர்கனைசர் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற பிளாஸ்டிக் ரேக் மாதிரிங்க இது. பேக்கிங்லாம் நல்லா பக்காவாக சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் சண்டை போட்டுக்கோங்க. போய் 2 பேரும் முடிய பிடிச்சி சண்டை போட்டுக்கோங்க. இது நான் எதுக்காக வாங்கினேன்னா, இப்போ தியா பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் நிறையா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட திங்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்குங்க. அப்படி அப்படியே வெளியே தான் வச்சுருக்கேன் நான். ஏன்னா இப்போ தான் லாஸ்ட்டாக பர்த்டே முடிஞ்சுது. ஸோ அவங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்திருந்தது. அதுக்காக தான் நான் வாங்கினேன். இடம் இல்லை அதில் வச்சுக்கலான்ட்டு. பார்த்தா ஒரு ஃப்ராக் வச்சாலே அது வந்துட்டு நிறைவாயிடுது. ஸோ பிளான் சேஞ்ச் பண்ணிட்டேங்க. இது இந்த மாதிரி தான் பேக் பண்ணி இப்படி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஆர்வமாக இருந்தா தியா தான். அப்புறம் இது வந்து அந்த தூண் மாதிரி வரும் இல்லைங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அது வந்துட்டு 4 நாளாக வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி செட்டாக. இதெல்லாம் வந்துட்டு அந்த க்ளோஸ் பண்ணுற லேயர் மேலே வரும்ல, அந்த மாதிரி அது தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ தாங்க, இவ்வளோ பொருளையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொடுத்துட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா தியா பாப்பா. ஏன்னா அது ரொம்ப கலர் கலராக இருந்துச்சு. ஸோ காலையில் வந்துச்சுங்க. வெயிட் பண்ணி பார்த்தோம் அவள் தூங்குவா, நம்ம அப்புறமா ஓப்பன் பண்ணலான்ட்டு. பட் அவள் தூங்கவே இல்லை. இதை பார்த்ததுலேருந்தே இதையே நோண்டிகிட்டு இருந்தா. சரி இதுக்கு மேலே நம்ம தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தான் ஓப்பன் பண்ணிட்டோம். இன்னொன்று வந்துட்டு நிறைய ஷேக் ஆகிட்டு இருக்குங்க. ஏன்னா ட்ரைபாட் வச்சு தியா இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியல. ஸோ அம்மாவை ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் வீடியோவில் நிறைய ஷேக்காக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு தனியாக பிரிச்சுட்டோங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் அடியில் வர்றது 4 அடியில் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். அதனால தான் அது குட்டியாக இருக்குது. அந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இதை சும்மா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப லேஸாக இருக்க மாதிரி இருந்தது. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ட்ரே வைக்கணுங்க. இது இப்படி இழுக்கிற மாதிரி ஒரு பக்கம் க்ளோஸாக இருக்குது, ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்குது. நம்ம ட்ரேலாம் இழுத்துக்கிற மாதிரி இந்த மாதிரி 4 இதுவாக கொடுத்துருந்தாங்க இல்லைங்க, பில்லர் மாதிரி. அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக தட்டி விட்டோம்னாக்கே நல்லாவே போய் ஃபிக்ஸ் ஆகிக்குதுங்க. இதில் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் என்னென்னா, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஃபிக்ஸ் பண்ணுற இடத்த வந்து கொஞ்சம் நீளமாக கொடுத்துருக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்தா மாதிரி இருக்குது. ஸோ நம்ம தியா பாப்பா கையை வச்சு இழுத்தாலே அது வந்து தனித்தனியாக கழண்டு வந்துடுது. நான் ரொம்ப பயந்தேன், ஐயோ இது எங்கே ஏதாவது வச்சா பாப்பா மேலே போட்டுக்க போகிறா அந்த மாதிரிலாம். பட் வெயிட் வச்சவனை பாப்பாவால் இழுக்க முடியல. ஸோ அதுவும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிக்கிச்சு வெயிட் வச்சவனை. இப்போ ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிடலாங்க. இப்போ அம்மா தான் அசம்பிள் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க திருப்பி பண்ணுறாங்க. நான் அதை எடுத்து கரெக்ட் பண்ணுறேன், சரியாக வச்சு பண்ணுறேன். அந்த பேப்பர்லேயும் கொடுத்துருக்காங்கங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு. இது நமக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பார்த்த உடனேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ரொம்ப ஈஸி தான். லைட்டாக தட்டி விட்டாலே இது ஃபிக்ஸ் ஆகிக்குது. இப்போ நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோன்னா, இதுக்கு கீழே வச்ச 2 ட்ரே வந்து கரெக்டாக வச்சுட்டோங்க. இந்த ட்ரே வைக்கும்போது பார்த்திங்களா மேலே இருக்கிறத வந்து இப்படி திருப்பி வச்சுட்டோம். அதாவது திறக்கிற சைடை வந்துட்டு இந்த சைடும், க்ளோஸ் ஆகிற சைடை அந்த சைடும் வச்சுட்டோம். அது வந்து உங்களுக்கு பாருங்கள், இனிமேல் வரும்போது ஃபிக்ஸ் பண்ண முடியல எங்களால். அப்போ அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு இதுவை வந்துட்டு நமக்கு பெருசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வீடியோவில் வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தக்கையாக இருக்குங்க. என்னை கேட்டால் இது வந்துட்டு இப்போ நான் மீஷோவில் வாங்கினேன். 842 ருபீஸு. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 942 ருபீஸு. 100 ருபீஸ் நம்ம எப்போவுமே மீஷோவில் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணாக்கா மைனஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட், நான் வந்து நிறைய மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட மொபைல்லேருந்து நான் ஆப் டவுன்லோட் பண்ணி வாங்கினேன். ஸோ 100 லெஸ் ஆகி 842 ருபீஸ்க்கு இது நமக்கு கிடச்சிதுங்க. இது ஃபுல்லாக இப்போ அசம்பிள் பண்ணியாச்சு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்லங்க, இதில் ஒரு ட்ராபேக் இருக்குன்ட்டு. அதாவது ரொம்ப உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற இடத்த வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு. அது பாருங்கள், இந்த இடம் தான். எல்லாமே இந்த சைஸ்க்கு தாங்க இருக்குது. இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா, லைட்டாக வந்து நம்ம டச் பண்ணாலே அது அப்படியே ஓப்பன் ஆகிடுது. இதுக்கு தான் நான் ரொம்ப பயந்தேன், பாப்பா தலைகிளி விட்டுற போகிறா, மேலே போட்டுக்க போகிறான்ட்டு. ஆனால் வெயிட்லாம் வச்சவனா கரெக்டாகிடுச்சுங்க. கண்டிப்பாக இது நம்ம வாங்க வேண்டிய ஆர்கனைசர் தான். வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசானில் அங்கே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு ட்ரேவாக அம்மா உள்ளே வைக்கிறாங்க.
ஃபர்ஸ்ட்டு 2 ட்ரே வந்து ஈஸியா போயிடுச்சு. 3வது ட்ரே வந்துட்டு உள்ளவே போல. கடைசியா அம்மா என்ன சொல்லிட்டாங்க, நம்ம மாத்தி போட்டத கண்டுபிடிக்கல அம்மா. அவங்க வந்துட்டு ட்ரேவே வந்துட்டு ஒரு பெரிய சைஸா குடுத்துட்டாங்க அப்டின்னாங்க. அப்படியும் கஷ்டப்பட்டு வச்சாக்கா, அது மேல இருக்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. அப்புறம் தான் அத கண்டுபிடிச்சு ஃபுல்லாவே அ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பியும் மாட்டுனோம். இப்ப நல்லா ஈஸியா போய்க்கிது. இந்த மாதிரி தாங்க எல்லாமே மாட்டிட்டோம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இது. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு இடம்லாம் ரொம்ப அடைச்சுக்கலங்க. நல்லாவே இருக்கு. ஒரு நம்ம வீட்ல இருக்க குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்கு. சின்ன ஃப்ரிட்ஜு. அதுல வந்து இந்த சைஸ்க்கு இது வருதுங்க. கொஞ்சம் குட்டி குட்டியா தான் இருக்கு. ஆக்சுவலா இதுல தியா பாப்பாவோட ஃப்ராக்லாம் வைக்கலான்னு பார்த்தோம். ஆனா அதெல்லாம் வைக்க முடியலங்க. ஒரு ஃப்ராக் வச்சாலே அந்த ஒரு ஸ்பேஸ் அப்படியே அடைஞ்சிடுது. இன்னொன்னு துணி வந்து வெயிட் கம்மியா இருக்குன்றதுனால, அப்படியே மேல பேத்துக்கிட்டு வந்துருது. இது அவ்வளோ ஸ்ட்ராங்கா கிடையாது. இப்போ இத வந்து கிச்சன் ஆர்கனைசரா நான் மாத்திட்டேன். கிச்சனுக்கு கொண்டு வந்து இதோ இந்த மாதிரி வச்சுட்டேங்க. ஒரு கார்னர்ல. சூப்பரா செட் ஆயிடுச்சு. கண்டிப்பா இது ஒரு நல்ல ஆர்கனைசர்ன்னு சொல்லுவேங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்ல ரேக்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. கிச்சன்ல வந்துட்டு நெறைய செல்ஃப்லாம் இல்ல அப்டின்னும்போது, இது நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா சூப்பரா இருக்கு பாருங்க. இன்னொன்னு வந்துட்டு மாடுலர் கிச்சன் மாதிரி இருக்கணும்னு நெனைப்போம்ல. அவங்க இந்த மாதிரி நம்ம ஒரு 2 வாங்கி வச்சுட்டு தனித்தனியா நம்ம போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடியில வந்து கொஞ்சம் வெயிட்டானது போடலாம். நான் சொன்னேன்ல ஆல்ரெடி வெயிட் இல்லாம வச்சா கண்டிப்பா இது ஓப்பன் ஆயிடும் அப்டின்னு சொல்லிட்டு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு இதுல வந்துட்டு கிட்டத்தட்ட அ பீங்கான் பொருள் தாங்க போட்டு வச்சிருக்கேன். 3 செட்டு கப் அண்ட் சாசர் இருக்குங்க. கிட்டத்தட்ட 6, 6 அதுல வந்துட்டு அ கப்பு, சாசர் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன். பத்தாம அதுல ஒரு பீங்கான் பவுல் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் ஒண்ணு இருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இதுலயும் வந்துட்டு பீங்கான் கப்பெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டீ கப் பீங்கான்ல இருக்கும்ல, அது வந்துட்டு எப்படி ஜக்குன்னு சொல்லுவோம். அது ஒண்ணு பெருசா போட்டு வச்சிருக்கேன். அண்டு கண்ணாடி கிண்ணங்க, கண்ணாடி பவுல்ஸ்லாம் நெறைய இருக்கு இந்த மாதிரி. இதுவும் வெயிட்டானது தான். அப்புறம் 2 மெலமைன் ஸ்பூன் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இதுவும் கொஞ்சம் நல்ல வெயிட்டானது தாங்க. வெயிட் நல்லா தாங்குது. இந்த மாதிரி வெயிட் போட்டா தான் இத நம்ம வைக்க முடியும். அப்பதான் இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்லன்னா சும்மா தக்கையான பொருள்லாம் வச்சா நம்ம கைப்பட்டே அது கழண்டுக்குங்க. அந்த இது மாரி தான் இருக்கு. நல்ல வெயிட்டான பொருள் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு செகண்ட்ல. 3ல பார்த்தீங்கன்னாக்கா, மெலமைன் பவுல்ஸும், பிளாஸ்டிக் பவுல்ஸும் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேங்க. ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட இவ்வளோ தாங்க இருக்கு. ஆனா, இப்ப நீங்க குட்டி குட்டி கரண்டி, ஸ்பூனு அந்த மாரிலாம் போடுறீங்கன்னா, நைஃபு அந்த மாரிலாம் நெறைய போட்டு வச்சுக்கலாம். இதில பார்த்தீங்கன்னாக்கா, மெலமைன் பிளேட்ஸ் வந்துட்டு போட்டு வச்சிருக்கேங்க. நல்ல பெரிய பெரிய பிளேட்ங்க. அதெல்லாம் இப்டி சாய்ச்சு இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன். அடியில வந்துட்டு முறுக்குலாம் பிழிவோம்ல, அது ஒண்ணு அடியில இருக்கு சில்வரு. ஸோ இந்த 4ல தான் போட்டிருக்கேன். இதில வந்துட்டு இப்ப பாப்பாவோட சத்து மாவு இருக்குங்க. இதில வந்துட்டு இப்ப நைட் வந்துட்டு பாப்பாவோட கிண்ணம், அப்புறம் பால் பாத்திரம், பால் புட்டி, அவங்க தண்ணி குடிக்கிறது அந்த மாரி தனியா இருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, இந்த இடத்த வந்து இப்டி எம்ப்டியா விட்டு வச்சிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அ இந்த பொருள் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கோன்றதே தெரியல. அங்க தனியா ஒரு இடம் ஒதுக்குன மாதிரி தெரியல. ரொம்ப சூப்பரா இதுவாயிடுச்சு. கண்டிப்பா வாங்குங்க. ஆனா குவாலிட்டி பார்த்து வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இருங்க, இருங்க. எங்க போறீங்க? இந்த வீடியோவையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்.